ஹலோ எவ்ரி ஒன், குட் ஈவினிங். என் பேர் விஜய். நான் வந்து ஐவி சாஃப்ட்வேர் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேரு, அதாவது பையிங் அண்ட் ட்ரேடிங் சிக்னல்லு கொடுக்கறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆனால் இதில் எங்கள் சாஃப்ட்வேரோட இது என்ன இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னா, எங்கள் சாஃப்ட்வேர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ பவர்டு. ஓகேங்களா? அதனால் அக்யூரேட் பை அண்ட் சிக்னல் உங்களுக்கு வந்து பை அண்ட் செல் சிக்னல் கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஏரோ காமிக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு. இப்போ நான் இப்போ உங்களுக்கு க்ரூட் ஆயில் காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ லைவ் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஏரோ இருக்குது. அது என்ன மீன் பண்ணுதுன்னா, அதாவது இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து அப்பர் டைரக்ஷனில் போக போகுதுன்னு பண்ணுது. நம்ம இதை பார்த்த உடனே இமீடியட்டாக வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிற கேண்டிலுக்கு மேலே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுதான் ரூல். என்ட்ரி ரூல் என்னென்னா, இந்த கேண்டில் சிக்னல் வந்துருச்சு, இந்த கேண்டில் போயிருக்கு, இது வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே வந்திருக்கு, திருப்பி அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போயிருக்கு. அப்போ எங்கே க்ளோஸ் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக என்ட்ரி எடுத்தீங்கன்னா எக்ஸிட் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு பாருங்க. 8023லேருந்து 8060 கிட்ட ஒரு 40-50 பாயிண்ட் கிட்ட இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, என்ட்ரி ரூல் சொல்லிட்டீங்க. எக்ஸிட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து சூப்பரான இது, எந்த சாஃப்ட்வேர்லையுமே இருக்காது. நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி இருக்கும்னீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு 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 இது போயிட்டு இருக்கு. பிஇ மேக்ஸ் லைன் சொல்லுவோம் நம்ம. க்ரூட் ஆயில் காமிச்சிட்டு இருக்கேன், பிஇ மேக்ஸ் லைன். அது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு லைன் செப்பரேட்டாக போயிட்டு இருக்கிற மேலே அப்பர் டைரக்ஷனில் போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் பொசிஷனை. சப்போஸ் இது இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, கிராஸ் ஆன உடனே நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மேலே பாருங்க பை ஜோன் கன்ஃபார்ம் பைன்னு அதுவும் வந்து சிக்னல் வந்துடும். நெக்ஸ்ட் இதில் அப்படியே பை ஜோன் தான் காமிச்சிட்டு இருக்கு. இது பாருங்க, லைனாக நான் அப்படியே நவுத்திட்டே வரேன். இது பாருங்க, நீங்கள் பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். எந்த இதுக்கும் நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டாம், அதாவது எக்ஸிட் பண்ண வேண்டாம். எப்போ எக்ஸிட் பண்ணணும்னா இந்த இடம் பாருங்க, இது வரைக்குமே நீங்கள் பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா? எங்கே வந்து கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் உங்களுக்கு இந்த இடத்துல ஆயிடுச்சு. ஆனால் அப்பவும் பை சிக்னல் தான் காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு லைனுமே வந்துட்டு இதாகுது. ஸோ இந்த நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட் போதும் அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இருந்தாலுமே ஒரு டவுன் கேண்டில் கொஞ்சம் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி ரெட் கலர் வர ஆரம்பிச்சிச்சுன்னா வந்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நல்லது. இல்லை கொஞ்சம் தூரம் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டுமே கிராஸ் ஓவரில் நீங்கள் வந்துட்டு பண்ணிடணும். சரி, இது வந்துட்டு சி ஆப்ஷனுக்கான ரூல். சரிங்களா? சப்போஸ் புட் ஆப்ஷனுக்குனா எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே தான் இந்த வந்து ஏரோ வந்து இங்கே வந்துருக்கு பாருங்க, இப்போ லைவாக போயிட்டு இருக்குங்க. இது செல் சிக்னல் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் வந்திருக்கு, அதை க்ளோஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ரெண்டாவது இந்த கீழே இருக்கிற டேப்பை பாருங்க, இதுவுமே ரெட்டில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்துட்டு போயிட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட்டு நியர்லி ஃபஸ்ட்டு டார்கெட் கிளியர் ஆக போகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் கிளியர் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கு. இதோட க்ளோஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 8084லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 67, கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இது பாருங்கள், ரெண்டாவது டார்கெட்டை போயிட்டுருக்கு பாருங்கள், ரெண்டாவது டார்கெட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டாக பை அண்ட் செல் சிக்னல் காமிக்கும். இது கீழே பாருங்கள், இந்த இடத்துல அந்த ரெண்டு ஏரோ வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் ட்ரேடை. ரொம்ப கீழே இறங்கி கிராஸ் ஓவர் பண்ணும்போது நீங்கள் வந்து எக்ஸிட் ஆனால் போதும். அந்த ஸோ அக்யூரேட்டாக பை அண்ட் எக்ஸிட் சிக்னல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நான் க்ரூட் ஆயில் லைவாக இருக்கிறனால க்ரூட் ஆயில் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் சென்செக்ஸ்லையும் பண்ணலாம். இப்போ பாருங்க, காலையில் மத்தியானம் ஒரு பெரிய ரேலி போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட். சென்செக்ஸில் இல்லை, நிஃப்டியில். சென்செக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட் போயிருக்கு. இது பாருங்க, மத்தியானம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு பாருங்கள், 1:20க்கு ஒரு சிக்னல் வந்திருக்கு, பை சிக்னல் வந்திருக்கு, ஜென்ரேட் ஆயிருக்கு. அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் இந்த இடத்துல காமிச்சிருங்க. இந்த இடத்துல க்ரீனாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு பை ஜோனு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிரும். சரிங்களா? ரெட்டாக இருந்ததுன்னா
மார்க்கெட் வந்துட்டு செல் ஜோனு இல்லை சைடுவேஸ் இந்த மாதிரி வரும். ட்ரேடிங் ஸ்டேட்டஸ் சைடுவேஸ்னு காமிக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், நான் உங்கள் கர்சர் வைக்கிறேன் பாருங்கள், டேக் என்ட்ரி வந்துடுச்சு. ஸோ அது ஃபஸ்ட்டு சிக்னல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிக்னல் கன்ஃபார்ம் ஆன உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும். ரெண்டாவது க்ளோஸ் வைக்கணும் கேண்டில். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு இருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம் பாருங்கள் எடுத்துகிட்டு. ஸோ நம்ம எங்கே வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கணும். இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடணும். இது 2 கிராஸ் ஓவர் நடக்கலை, இருந்தாலும் கொஞ்சம் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கணும். இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடணும். சரிங்களா? ஸோ இது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க இதில் நம்ம சாஃப்ட்வேரில். உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டெமோவுக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க. நம்ம இன்னும் டெமோவில் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து இது மட்டுமே இண்டெக்ஸ் மட்டுமே கிடையாது, ஸ்டாக் ஆப்ஷனும் இருக்குது, அதில் இன்ட்ராடே ஸ்கேனர் இருக்குது. எல்லா பற்றியும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேன். தேங்க்யூ.